வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, வாஸ்து குலத்தோடு. இன்னைக்கு கிறிஸ்டல் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா குவாரலிசம், சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனைகள், இல்னஸ், அதாவது உங்களுக்கு வியாதிகள், பிளஸ் அவங்க ஏதாவது ஒரு வியாதி, பெரும் வியாதி, கேன்சர், இல்லைன்னா ஏதாவது ரொம்ப நாள் நம்ம நாள்பட்ட வியாதிகள் மெடிசன் எடுத்தும் நம்ம கியூரே ஆகலை அப்படிங்கிற பட்சம் அந்த கிறிஸ்டல் தெரப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுது. இங்கே மட்டும் இல்லை, உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ரொம்ப ரொம்ப சூப்பர். இதில் நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா அமெத்திஸ்ட் இருக்குது, கார்னட் இருக்குது, குவார்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு கிரே குவார்ட்ஸ் இருக்குது. இப்படி இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு ஒரு எனர்ஜி உண்டு. சாதாரண இருக்கக்கூடிய கூழாங்கல்லுக்கே அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இந்த கூழாங்கல்லாம் அந்த காலத்துல ரெண்டு கையில வச்சு நம்ம மெடிடேட் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளானட்டோட லிங்க் பண்ணி தான் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய நம்மளுடைய மணல் கூட, கீழே நம்ம நடக்கக்கூடிய மணல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செருப்பு எப்போ போட ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து நம்மளோட உயிர் சத்து பாதி காணா போச்சு. ஏன்னா நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸாலஜி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அப்படியே மண்ணில் இருக்கக்கூடிய எனர்ஜியையும் அதை கூட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எடுத்து நம்ம அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு, நீண்ட ஆயுளோட வாழ்ந்திருக்காங்க. ஸோ ஒரு கிறிஸ்டல் உருவாகிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும், பல கோடி வருஷங்கள் ஆகும், பல லேக்ஸ் வருஷங்கள் கூட ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்குலாம் பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி அதை ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸாகவே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் உண்டு. இது மாதிரி எங்கே வேணாலும் வைக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும், கேஷ் பாக்ஸ் கிட்ட வைக்கலாம், ஒரு டேபிள், ஆஃபீஸ் டேபிள்லாம் அதுக்கு கீழே வச்சிருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு பிரேஸ் இருக்கும், டென்ஷன் இருக்காது, நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சக்தி. ஏன்னா ஸ்ட்ரெஸ் வாழ்ற வீட்டில் மட்டும் கிடையாது, நம்ம பிஸ்னஸ் பண்ணுற பிளேஸு, இல்லை கடை வச்சிருந்தீங்கனாலும் சரி, கல்லா பெட்டிக்கிட்டு எங்கேயோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ் வச்சாலே போதுமான விஷயம்தான். 12 வகையான ஸ்டோன் உங்களுக்கு இதில் இருக்கும். எல்லாம் ஆக்டிவேட்டட். ஒன்று என்னென்ன செய்யும், என்னென்ன பண்ணுன்றதே பார்த்தீங்கன்னா இதில் அழகாகவும் எழுதியிருப்போம். ஸோ இதை அழகாக பாக்ஸ் பண்ணி அழகாக அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், கட்டில் கடியில் வச்சிடுறோம், இல்லைன்னா ஹாலில் டீப்பாயில் வைக்கிறோம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஸ்பேஸில் வைக்கிறோம், கேஷ் இருக்கிற இடத்துல வைக்கிறோம், எங்கே வேணாலும் வைக்கலாம். ஸோ இதை நம்ம எங்கேயாவது ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம அழகாக காரில் வச்சு ஹேண்டியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் இது பெட்டுக்கு கீழே இருக்கணும். பெட்டுக்கு கீழே இதை மட்டும் வச்சாலே, திறந்து வச்சாலே போதும். இந்த கிறிஸ்டல்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி எல்லா கிறிஸ்டல்ஸுமே இருக்குது. இதோட எனர்ஜி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது அழகாக நம்ம தூக்கி பெட்ரூமில், இல்லைன்னா ஹால், இல்லைன்னா டீப்பாய், இதுமாதிரி படிக்கிற குழந்தைங்க படிக்கிற ரூம், இந்த மாதிரியான இடத்துல நம்ம கீழே வச்சாலே போதும், அந்த ரூமில் வச்சாலே போதும். மேக்ஸிமம் பெட்டுக்கு அடியில் வச்சு பாருங்க. அந்த பெட்டு இதான் பெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கீழே வைக்கும் போது அதோட ஆறா பார்த்தீங்கன்னா இப்படி நிற்கும், அந்த கும்பம் மாதிரியே நிற்கும் இந்த பாக்ஸ் கீழே இருக்கும் பொழுது. ஸோ அந்த காலத்தில் இதெல்லாம் 4 மூலையுமே கட்டிலுமே படிகாரம்லேயே வச்சாங்க. படிகாரத்தில் அவ்வளோ தாது சத்து இருக்குது. ஸோ இது இன்னும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம்.